எல்லாருமே சேர்ந்து சைன் போட்டு கொடுங்க. நான் எந்த ஆபீசர்ல கொடுக்கணுமோ நான் கொடுக்குறேன். கேட்டா நாங்களே கொண்டு போய் கொடுப்போம் மேடம். நீங்க சட்டம் கொஞ்சம் வாங்கல கடையில இருந்து பாட்டில் எடுத்து உடைக்கல. நான் எடுத்து உடைக்கிறதுனா நீங்க வந்து சட்ட ஒழுங்கு சீர்கேடு சொல்லலாம். அப்படி கிடையாது. இப்போ வந்துட்டு நீங்க என்கிட்ட கொடுக்குறீங்கன்னா நான் இது மேல கொண்டு போய் எனக்கு வந்து இதனால பிரச்சனை வருது அப்படின்றத நான் அவங்களுக்கு வேலையை பண்ணுவேன்ல. அதான் மேடம் நான் கண்ட்ரோல் பண்ணல. இப்போ இந்த பாருங்க இந்த இளம்பெண் இருக்கு. பேசுங்க மேடம் பேசுங்க மேடம். என்ன நடந்தது நடந்த இன்சிடென்ட் சொல்லுங்க. கடையை மூடி வைங்க. ப்ராசஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். கடை திறக்கணும். அதெல்லாம் ஒண்ணு கடை திறக்கணும். நிறைய வாட்டி சொல்லியாச்சு, நிறைய வாட்டி பெட்டிஷன்லாம் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் ஒண்ணுமே நடக்கல. இந்த கடையை மூடினாதான் எங்களால நிம்மதியா இருக்க முடியும். வீட்டுல இருந்து என்னால வெளியே உள்ளவும் போக முடியல. எங்க தெருவுக்குள்ள போனாலே அவ்வளோ மோசமா இருக்கு. எப்பவுமே ஏதாவது பிரச்சனை நடந்துட்டே இருக்கு. ஒண்ணு சண்டை நடக்குது, இல்லைன்னா யாராவது குடிச்சிட்டு வரீங்க. எப்பவுமே இந்த பிரச்சனை தான். தயவு செஞ்சு கடையை தயவு செஞ்சு சீல் வச்சிருக்கோம். அப்பதான் நாங்களாம் நிம்மதியா இருக்க முடியும். எங்க தெருவில் எவ்வளோ பெண்கள் இருக்காங்க. அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜ் போறாங்க, வேலைக்கு போறாங்க. நாங்கெல்லாம் எப்படிதான் நிம்மதியா போயிட்டு வருது? எப்பவுமே பயந்து நாங்க வர முடியுமா? எங்க வீட்டுக்கே ஒரு பயப்படணுமா? தயவு செஞ்சு சீல் வைங்க. உங்களுக்கு எஞ்சி கேட்கிறோம். சிஎம்ஐயா உங்களுக்கு தயவு செஞ்சு இதை எப்படியாவது இந்த கடையை மூடி இருக்கு. உங்க கனவை சொல்லுங்கன்னு சொன்னாரு சாருக்கு. சொன்னீங்களா? உங்க கனவை சொல்லுங்க, நாங்க நிறைவேற்றுறோம். கனவு என் வீட்டை விட்டு நான் நிம்மதியா பாதுகாப்பா வெளில போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தாலே எனக்கு போதும். அதுதான் இப்போதைக்கு இருக்க பெரிய கனவு. அந்த பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பாதுகாப்பு இல்ல. என் வீட்டு வாசல்ல ஒருத்தர் எப்பவுமே படுத்திருக்கும் போது நான் எப்படி பாதுகாப்பா இருக்க முடியும்? அதுவும் சும்மா பண்ணல. அம்மனங்குட்டியோட படுத்திருக்கான். பொண்ணு எப்படி தனியா வெளியே வரும்? பொண்ணு தனியா நைட்டு வந்தா மிரட்டுறான். நீ எப்படி போயிடுயா அப்படின்றான். இந்த ஏரியாவில் 50 வருஷமா வீடு இருக்கு. அவன் என்ன சொல்றான்? நீ காலி பண்ணிட்டு போனா என் வீட்டை. ஒரு குடிகாரன் கஞ்சா அடிக்கிறான். வாரம் கடைகள் பார்த்தீங்கன்னா வணிகர் அவ்வளோ பேர் வணிகர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில் 9 மணிக்கு கடை திறக்காப்புல, காலையில் 6 மணிக்கு சரக்கு சாப்பிட்டு வந்து உள்ளே வந்துட்டு அவ்வளோ அமுக்கலாம் பாட்டில் போட்டு உடைக்கிறது. இதை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன தமிழக என்ன சொல்லுது? அருமையான ஆட்சி நாடு இது, பொற்கால ஆட்சி. இது என்னாச்சு? மட்டமான ஆட்சி சார். இந்த இடம் வந்து இன்னைக்கு வந்து இடத்த மாற்றம் கண்டிப்பாக. போராட்டம் பண்ணிருக்கீங்களே? இது நிறைய பண்ணியிருக்கோம், நிறைய நடந்திருக்கு. ஆமாம், வணிகத்தில் நிறைய நடந்திருக்கு. இதை வந்து நீ கண்டிப்பாக மாற்றம் இந்த இடத்துல வந்து. ஏன்னா இவ்வளோ வணிகம் பண்ணுற இடத்துல இந்த கடை எங்களுக்கு தேவை கிடையாது. இது தகுந்த மாதிரி நாங்கள் வேறு மாதிரி பண்ணுவது. கண்டிப்பாக இது வேறு மாதிரி நடக்கும். உங்களுக்கு தெரியாம லேடிஸ் வர்றாங்க போறாங்க. நீங்க ஓரமா வாங்க, கலால் பத்தி அப்புறம் பேசிக்கலாம். கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் ஒதுங்க. வந்த பிறகு இல்லைன்னா நீங்க வந்து உட்காந்து ஒரு 10 நிமிஷம் வராங்க. வந்த பிறகு உட்காந்துலாம். கொஞ்சம் 10 நிமிஷம் எனக்காக ஒரு 10 நிமிஷம் வாங்க. நான் உங்களுக்கு கோஆபரேட் பண்றப்ப நீங்க எனக்கு பண்ணணும். நீங்க எல்லாம் ஓரமா நில்லுங்க. இங்க எடியா ராஜேஷ் நைட் ஆனா வந்து எங்க வீட்டு
பஸ்ல படுத்துட்டு நாங்க நிம்மதியா தூங்க கூட முடியல. எப்பவுமே ஒரு சண்டை நடக்குது, எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டே இருக்கு. நாங்க வெளியே வரவே முடியல. நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா ஒருத்தன் படுத்திருக்கான். நான் என் வாசல்ல இருந்து வீட்டுக்குள்ள போறதுக்கே நான் பயப்படணுமா இருக்கு. நான் எப்படி போறது? இதுதான் கனவு. இந்த கனவு என்ன தெரியுமா? சொந்த வீட்டுல இருந்து வெளியில வர்றதுக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, இவங்களை காப்பாத்துங்க. இதுதான் இவர்களுடைய கனவு. முதல்வருக்கு பதிவு செஞ்சிருவோம். கனவு பத்தி சொல்ல சொல்லிருக்காரு. இப்ப நடக்கிறது வர்றதுக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில மக்கள் இருக்காங்க. நாங்க ஒதுக்கமா தான் நிக்கிறோம் சார். நீங்க 10 நிமிஷம் டைம் என்ன நடக்குது மட்டும் சொல்லுங்க. பொதுமக்கள் அதனாலதான் நாங்க கோஆபரேட் பண்றோம். பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான். நீங்க பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான். நீங்க உங்க வேலையை சரியா செய்யல. விடிய கடை ஓடுறத நீங்க கட்டுப்படுத்தல. இந்த மாதிரி குடியிருப்பு பகுதியில இருக்கேன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும்? கலால்துறை கண்டிச்சியாக வந்து இங்க குடியிருப்பு இருக்கு, பள்ளி இருக்கு, இந்த மாதிரி சொல்லி அவங்க நீக்கிருக்கணும். அந்த சட்டத்துக்கு 100 மீட்டர்ல 20 மீட்டர்ல இருக்குங்க. 20 மீட்டர், வெறும் 20 மீட்டர்ல ஒரு டாஸ்மாக் கடை நடக்குது. நீங்களும் இங்க தானே இருக்கீங்க. இந்த பொண்ணு உங்க பொண்ணு இருங்க. இந்த பொண்ணு மாதிரி பல பெண்களுக்கு இருக்காங்க. அவர்கள் உள்ள போகும்போது வேற ஏதாவது விபரீதம் நடந்தா என்ன பண்ணுவீங்க? திருப்பி தர முடியுமா? ஏன்னா ஒரு நாள் என்னோட பொண்ணோட காரில் வரும்போது 2 பக்கம் ஆட்டோ நிற்குது. ஏப்பா வழி போக முடியாது நவருப்பான்னா ஒருத்தர் காருக்குள்ள தலையை விட்டு ஒரு தங்கச்சியை வந்து ஒழுங்காக கூட்டிகிட்டு போய் இல்லை நடக்கிறதே வேறன்னு அவன் கஞ்சா அடிச்சிருக்கான். என் பொண்ணை கூப்பிட்டு வந்து என் பொண்ணுனே தெரியல, அவன் தங்கச்சின்றான். இதே மாதிரி நடக்குது டெய்லி காலைல 100 பாட்டிலேருந்து 200 பாட்டில் தூக்கி போட வேண்டியது வீட்டு வாசலில் படுத்துக்கிறான். ஏன்னு கேட்டால் உன் வீடா ரோடு அப்படின்றான். இதே மாதிரி டெய்லியும் த்ரெட்டன் பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க. இதை கண்டிச்சா உடனே 2 நாள் 2 நிமிஷம் நல்லா ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்துடுறாங்க. இதே தான் டெய்லி நடக்குது. காலைல 5 மணிலேருந்து நடக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு மேலே போதையில ஒரு பழைய நடந்துருக்கு. மேடமோட சேர்த்து எடுப்பா. மனு ஒரு வருஷம் மேலே சார் கலால்துறை கட்டுப்படுத்துற போலீஸார் இருந்தாங்களா? நான் வரும்போது 11 சகஜமா குடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்ன 6 மணிக்கு எடுத்த வீடியோ ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு. 12 மணிக்கு மேல வரைக்கும் இங்க என்ன பண்ண சொல்றீங்க? 20 மீட்டர் தூரத்துல வீடு இருக்கு. என்ன நடவடிக்கை எடுப்பாங்க நீங்க சொல்லிட்டீங்க? போன வாரம் நடந்தது. காலையில 9 மணிக்கு ஒரு கடை ஒரு வாட்டி நீங்க வரும்போது ஆள் இருக்காங்க, அப்புறம் ஓடி போறாங்க. எத்தனை வாட்டி கவுன்சிலர் மேடம் போன் பண்ணி சொல்லிருக்காங்க. 4 வருஷமா கன்சிடர் பண்ணாங்க. இந்த இடத்துக்கு இந்த கடை தேவையில்லை. அதுக்கு என்ன மணிக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் திறந்துருக்கு. இன்னைக்கு சண்டே வியாபாரத்தை நீங்க நடத்தணும்னு நினைக்கிறீங்க தவிர மக்களை பத்தி கவலைப்படுறது இல்லைங்க. தெரியும், நாங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எங்களுக்கு நீங்க ஒரு பெட்டிஷன் டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா லோக்கல் டிபார்ட்மெண்ட் வர சொல்லுங்க. ரெண்டு பேர் தான் இருக்கும். கடையெல்லாம் மூட வச்சு நல்லா சாலை எல்லாம் பண்ணுறாங்க.
இறங்கி போராடினாதான் இங்க தீர்வு கிடைக்கும். இங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுங்க எல்லாம் தீர்வு கிடையாது. அதுதானே நமக்கு இது. சூப்பர் மார்க்கெட் புகுந்து கழுத்தை வெட்டுறது, அதை எடுத்துட்டு போசி எடுத்துட்டு போகணும்னு சொல்லி அவங்களை மிரட்டுறது. இந்த மதுவாலையும் கஞ்சாவாலையும் வணிகர்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை. லெட்டர் கொடுக்க சொல்லுங்க. இனிமே இந்த கடையை நாங்க மூடு ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும் நீங்க இல்ல இது மனு கொடுத்திருக்கு. இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல. கள்ளத்தனமா விற்காதே. வச்சுட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. நைட்டு 4 மணிக்கு சரக்கு வைக்கிறதுக்கு உங்களுக்கு யாரு பர்மிஷன் கொடுத்தது? இப்படிதான் ராகேஷ் மேலே வந்துடு. பணம் இருந்தாலே பெரிய லாபம். எங்களோட கடமை மக்களுக்காக செயல்படணும். அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். மற்றது மக்கள் தானா நிச்சயமா கொடுப்பாங்க. ஒரு நாள் நம்பிக்கை கடையை மாத்திருங்க மேடம். அப்ப எல்லாம் முட்டாள் வந்தவங்கலாம் முட்டாள். இதான் என்னோட நீங்கள் 24/7 நான் இங்கே தான் இருப்பேன். நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். புரியுதுங்களா? நான் இல்லைனாலும் என்னோட பேட்ரோல் வண்டி பிட் ஆஃபீஸர் கண்டிப்பாக போலீஸ் அங்கே வரும். மேடம் நம்பர் ஏதாவது ஒரு தீர்வு வந்து நீ கண்டிஷனில் தான் உங்களுக்கு பண்ணி இருக்குதா? பொங்கலை இங்கே தான் வைப்பேன். ஆமாம், கடவாசலில் தான் பொங்கல் பொங்கலுக்கு முன்னதான் நடவடிக்கை. இல்லைன்னா பொங்கல் இங்கே தான் வைப்போம். இது மட்டும் இல்லை, இங்கே ஆயிரக்கணக்கான பேர் கூட்டு வந்துடும். அவ்வளோதான் பிரச்சனை. அவ்வளோதான். நீங்கள் வந்து இதுக்கு மூடி தீர்வு வந்து ஆமாம். ஆமாம் மேடம், கண்டிஷனாக சொல்லிடுங்க. நம்ம கூப்பிட்டு இது பண்ணிடலாம். ஆமாம், இதெல்லாம் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், கண்டிஷனாக சொல்லிடுங்க. 2 நாள் வந்து 2 நாளுக்குள்ள நீங்கள் ஆக்ஷன் எடுத்து பண்ணணும். இது வந்து எல்லாத்துக்கும் இடையூறு. ஆமாம், பொதுமக்களுக்கு இடையூறு, எல்லா போக்குவரத்துக்கு இடையூறு. உங்களுக்கு மெயின் ஓகே வந்துடா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இதுவே ஒரு வியாபாரி யாரும் பண்ண முடியல. அது ஒரு மெயின் இல்லை, அரசே வந்து பொதுமக்களுக்காக தானே. அவன் தனியாக தார் நடத்தி சம்பாதிக்கிறான். பொங்கலுக்கு முன்னதான் பண்ணணும். அப்படின்னா பொங்கலுக்கு ஆமாம், இங்கே வந்து வச்சிடலாம். இதை விட ஒரு பெரிய துஷ்பிரயோகமே கிடையாது. அரசாக தயாராக தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நாட்டில் நல்லது செய்யறதுக்காக அரெஸ்ட் ஆகிறோம்னு பெருமை தான் பண்ணுறோம். ஒன்றும் பெரிய ஒன்றும் பயப்படலாம் மாட்டோம். எத்தனையோ முறை அரெஸ்ட் ஆகிருக்கும். இது ஒன்றும் புதுசு கிடையாது. நல்லதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க, கெட்டதுக்கு அரெஸ்ட் பண்ணல. நாங்கள் இப்போ புகார் கொடுக்கறதுக்கு அவங்க சொன்ன ப்ரொசீஜரை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அரெஸ்ட் ஆகிறது ஒரு விஷயமே கிடையாது. கொண்டு போய் போட்டு ஜெயிலில் கூட போட்டுருக்கேன் 6 மாதம். ஆமாம் மேடம். ஹலோ, இருங்க. சரி,
கொஞ்சம் வழி விடுங்க. எல்லாம் சார் டீ கடை சார். இந்த லைனில் ஒரு பையன் வந்து 8 மணிக்கு போதில் வந்துட்டு போண்டா வடையில் எல்லாத்தையும் ரோட்டில் போட்டாங்க. கண்ணாடியில் ஃபுல்லாக ஒட்டிட்டாங்க. அவனே கண்ணாடி எடுத்துட்டு ஃபுல்லாக போட்டுறாங்க. நாங்கள் நூறுக்கு கம்ப்ளைண்ட் கால் பண்ணிவிட்டு போலீஸ் வந்தார். அப்புறம் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு என்ன ஆச்சு நீங்களாக ஒன்றும் கிடைக்கல. அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா 40,000 எனக்கு நஷ்டம். ஃபுல்லாக கண்ணாடியில் சேஞ்ச் பண்ணி 10 பேர் கண்ணாடி உடச்சிட்டாங்க. கண்ணாடி பிஸ்கட் சவுண்டாக பேசணும் சவுண்டாக. மேடம் ஒரு மாசத்துக்கு முன்னால கார்பரேஷன் வந்து இந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் போடுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு இருக்கிற டாஸ்மார்க் ஆளுங்க எல்லாம் நார்த் இந்தியன் ஸ்டே பண்ணதுல எல்லாம் கார்பரேஷன் ஆளுங்க கான்ட்ராக்ட்ல இங்கே இருக்கவங்கலாம் போய் அவனை அடித்து ராத்திரி அடித்து அவனை எல்லாம் துணி காணும் ஓடி போயிட்டாங்க. 10 நார்த் இந்தியன். நடந்ததா இல்லையா மணி? நடந்ததே சொல்லுங்க எல்லாரும். எல்லாரும் ஒரு கைது கடை நம்பரு இல்லை, கடை நம்பரே இல்லை. 602 ஒரு கடை என்ன பாதிக்கப்படுறேன், உண்மையிலே பாதிக்கப்படுறேன். என்னால வீட்டை விட்டு வெளியே வர சொல்றாங்க. அப்ப அந்த புகாரை நீங்க ஏற்கணும். அதை எழுதி மூடுற வரைக்கும், அதாவது அரசாங்கம் உத்தரவிட்ட மூடுற வரைக்கும் இந்த இடத்துல கடை மூடி இருக்கணும்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்கு. உங்களுக்கு ரைட் இருக்கு. இது வீடு இது வயல் சார் நடுவில் இது ஒரு பூங்கா இருக்கிற இடத்துல ஒயின் ஷாப் இருக்கு. ஒரு பூங்கா இருக்கிற இடத்துல உடனே தகவல் கொடுத்துருங்க. கடை மூடுற வரைக்கும் நாங்கள் டாஸ்மாக் போய் அங்கே போய் முறையிடுறோம், இவங்க கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் மூட வைக்கிற வரைக்கும் இந்த கடை திறக்க கொடுக்கும். அவ்வளோதான். அதுக்குள்ளே இருந்து பொண்ணு
சார் இப்படி ஓரமாக வாங்க சார், கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் ஓரமாக வாங்க எல்லாரும், இந்த பக்கம் வாங்க. கைது போட்டுடலாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான். வணக்கம். மிருகம்பாக்கம் பகுதியில் காளியம்மன் கோயில் தெருவில் கடையின் 602 டாஸ்மாக் கடை மக்களுக்கு இடையூறாக இருப்பதால் அதனை உடனடியாக மூட வேண்டும். பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. ஏற்கனவே புகார் கொடுத்தும் தீர்வு இல்லை. இந்த பகுதி மக்கள் பகுதி மக்கள் கனவு டாஸ்மாக் கடை இல்லாத தெரு. கனவை நிறைவேற்றுவோம். அவ்வளோதான். கைது ஒன்று போட்டு இங்கே போட்டுட்டு அப்புறம் மற்றவங்கள போட்டு வாங்க, எல்லாம் கையெழுத்து போடுங்க. நான் ட்ரெஷராக இருக்கேன், அசோசியேஷன் ட்ரெஷராக போடுங்க, வாங்க கையெழுத்து போடுங்க, வாங்க எல்லாம் கையெழுத்து போடுவாங்க, எல்லாம் கையெழுத்து போடுவாங்க. மேடம் வச்சிருக்காங்க. எத்தனை வருஷம் ஆகுது? 4 மாதம் ஆகுது. சரி சார், இன்னொரு பேப்பர் இது பண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு அதுலேயே இருக்கு. பின்னாடி போட்டுக்கலாம் சார், பின்னாடி போடலாம் பின்னாடி போடலாம். இல்லை பிடி ஒன்று போட்டு பேர் எழுதுவோம். எல்லாரும் கையெழுத்து போடுப்பா, எல்லாரும் போடுங்க. போட்டுட்டு கையெழுத்து போட்டுட்டு பேர் எழுதுங்க. மேலே போட டேட் போட்டுருக்குமா வேண்டாம். அந்த போடு பணத்தை போடு. வாங்க சார், ராஜா போடுங்க. சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. காலங்காலமாக இனிமே இருக்குங்க. வேறு ஏதாவது விபரீதமான சம்பவம் இருந்தால் என்ன சொல்லுங்க? இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட வீட்டுக்குள்ளே பூந்து பெட்ரோல் ஊற்றி எரிச்சு ஒரு 4 பவுன் சங்கிலிக்காக ஒரு குற்றம் நடந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் தானே சார் நடந்திருக்கு அதெல்லாம். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு குற்றம் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுல்ல. அதனால தான் நான் என்ன சொன்னேன், இந்த கடை நாங்கள் பப்ளிக்காக பார்க்குறோம், இந்த கடை பப்ளிக் டிஸ்டர்பன்ஸில் இருக்குது. இதுக்கு மேல் நடவடிக்கை எடுத்து நீங்களும் ப்ராசஸ் பண்ணுங்கள், நாங்களும் பண்ணுறோம். அது வரைக்கும் இந்த கடையை திறக்க வேணாம்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். சார் அவங்க அக்டோபரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். அவங்க எல்லாமே வெல் எஜுகேட்டடு. இந்த ரெசிடென்ட் ஏரியாவில் தேர் ஆல் இப்போ வந்திருக்கவங்களே டாக்டரு ப்ரொஃபஷ்னலாக உள்ளவங்க தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து ரோட்டில் இறங்கி போராடலை.
ஏன்னா எல்லாமே சாம வேததான தண்டம்னு படிப்படியாக தான் போக முடியும். எடுத்தோடனே போராட்டத்துக்கு மக்கள் தயாராக இல்லை. அவர்கள் அரசு இல்லைங்க, பொதுமக்கள் அவங்க என்ன சட்டப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா நிவர்த்தி கிடைக்கும் வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் எந்த தீர்வும் கிடைக்கலங்கும் போது தான் ஒரு அரசியல் கட்சியை அணுகுறாங்க. அந்த அரசியல் கட்சியாக என்னன்னா அனைத்து மக்கள் அரசியல் வந்து போராடிட்டு இருக்கேன் சார். இவ்வளவுதான். அப்போ இது வரைக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலன்னா அவங்க கொடுத்த புகாருக்கு மரியாதையே கொடுக்கலன்னு தானே சார் அர்த்தம்? நீங்க இல்லை அவங்க எங்க புகார் கொடுத்தாலும் முதல்ல யார்கிட்ட சார் செக் பண்ணணும்? போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணணும்ல. அது எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. அவங்க வந்து மாவட்ட மேலாளர் அலுவலகம் டாஸ்மாக் லிமிடெட் சென்னை தெற்கு மாவட்டம் அம்பத்தூர் சென்னை இதுலேருந்து உங்களுக்கு லெட்டர் வந்து சார் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்ளை பண்ணவங்க முதல்ல உங்களுக்கு தானே கொஸ்டின் கொரி கேட்டிருக்கணும். உங்களுக்கு ஏன் கொரி கேட்கல? இல்லை சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு போகிறதுக்கு நான் சாதாரண ஆள் இல்லை சார். நீங்கள் வேணா நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால அவங்க அறிவாளி கிடையாது. நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதனால அறிவற்றவர்கள் கிடையாது. சட்டத்திலேருந்து எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு கரைச்சி குடிச்சிட்டு நல்ல அரசியலுக்காக இளைய தலைமுறைக்காக அரசியலுக்கு நான்லாம் வந்திருக்கேன் சார். எனக்கு நீங்கள் குறை சொல்லலை. ஆனால் இப்போ இவங்க கொடுத்த புகார் எனக்கு தெரியவே தெரியாது, இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறது அந்த மக்களை நீங்கள் இழிவுபடுத்துறதுக்கு சமம். அவங்க எங்க புகார் கொடுத்துருந்தாலும் அது முதல்ல தெரிய வேண்டியது உங்க லோக்கல் ஸ்டேஷனுக்கு தான். அந்த ஸ்டேஷன்ல தான் அவங்க கேட்டிருக்கணும். உண்மையா இதனால இடையூறு இருக்கான்னு கேட்டிருந்துருக்கணும். அப்ப அதை பத்தி சார் நான் சொல்றது ஆஃப்டர் கம்ப்ளைண்டிங் சார். ஆஃப்டர் கம்ப்ளைண்ட் நீங்க ஆஃப்டர் கம்ப்ளைண்ட்டுக்கு வாங்க. பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ எடுத்த உடனே ரோட்டில் இறங்கி போராடலை. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எந்த தீர்வும் கிடைக்கலங்கிற போது தான் ரோட்டில் இறங்கி போராடுறாங்க சார். நீங்கள் இந்த மக்களுக்காகனாவது இன்னைக்கு ஒரு நாள் மூடி வைங்க சார். இன்னைக்கு ஒரு நாள் சார் சார் நாங்களும் எல்லாருக்கும் அவங்க எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? எத்தனை ஆண்டுகளாக கஷ்டப்படுறாங்க இந்த கடையினால. ஒரு நாள் நடவடிக்கை எடுங்க சார். நீங்க திங்கட்கிழமை நாளைக்கு போய் நாங்கள் டாஸ்மாக் மேலாளரை மீட் பண்றதுக்குன்னா இந்த கடையை மூடி வச்சுட்டு தான் நல்லா இருக்குல்ல. இப்போ நீங்க 10 நிமிஷத்துக்கு ஒரு 10 நிமிஷம் அரசு நிறுவனம் தான் சார். அரசு நிறுவனமாக இருந்தாலும் சார் சார் நீங்க மேல அதிகாரிகளுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸை தயவு செஞ்சு மக்களுக்கும் ஒரு இளம் பெண்ணு நான் இப்ப வீடியோ உங்களுக்கு புகார்ல கொடுக்குறேன். அந்த பொண்ணு வந்து நான் வீட்டை விட்டு வெளில வர முடியலன்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப நாளைக்கு காலையிலேயே அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க பாத்துக்குவீங்களா? நாங்க அதனால இன்னைக்கு ஒரு நாள் கடையை மூடுங்க. நாளைக்கு அவங்கள்ட்ட நாங்க போய் மேல்முறையீடு பண்றோம். முதல்வரையை கூட முதல்வர் வீட்டு வாசல்ல கூட போய் நான் உட்காந்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். இல்ல சார், நீங்க உயர் அலுவலருக்கு பேசி நடவடிக்கை எடுங்க சார். இன்னைக்கு ஒரு நாள் கடை மூடுங்க சார். எம்எல்ஏ ஒரு நாள் ஃபோன் பண்ணி அசம்பிளியில் பேச போறேன் எடுக்கிறதுக்கு இந்த சேனல் வாங்க சொல்லி இங்க ஒருத்தர் ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு. அது அரசு நிறுவனம். அரசு நிறுவனம்ங்கிறத ஏத்துக்குவீங்க, மக்கள் வந்து உங்க மக்கள் ஏத்துக்க மாட்டீங்க சார். ஓட்டு மாத்திரம் வேணுங்களா? இங்க கேக்குறாங்க சார், ஓட்டு மட்டும் வாங்குவீங்களா வாங்குவாங்களா அரசியல்வாதின்னு கேக்குறாங்க சார். ஓட்டுக்கு மாத்திரம் மக்கள் இன்னைக்கு நீங்க ஓபன் பண்றது நிறுத்தினா நாங்க இல்லைன்னா அந்த ஓரமா உட்காந்துக்கிறோம் சார். நீங்க அரெஸ்ட் பண்ணி எங்கேயாவது போட்டாலும் இங்க அடுத்த 50 பேர் வந்து உட்கார வைப்போம். நீங்க ஏரியா மக்கள் தானே, நீங்க எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்த 50 பேர் வருவாங்க, அவங்களே அரெஸ்ட் பண்ணுங்க. அடுத்த 50 பேரை வந்து இன்னைக்கு இந்த கடையை திறக்க விட மாட்டோம். அப்ப இன்னைக்கு ஒரு நாள் நீங்க மூடுவீங்க. இன்னைக்கு ஒரு நாள் மூடுங்க. அப்ப நான் நம்புவேன். அப்ப நாங்க நம்புவோம். பரவாயில்ல, மக்களோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்குறீங்கிறத நாங்க நம்புவோம். இன்னைக்கு ஒரு நாள் மூடுங்க. நாங்க நாளைக்கு பார்த்துக்குவோம் சார். நாங்க ஒரு நாள் அனுமதி கொடுக்கல சார். நான் கேட்ட கேள்வி ஒண்ணு தான். அந்த பொண்ணு வந்து சொல்லுது சார், அது நான் பெத்த பொண்ணு மாதிரி தான். அந்த பொண்ணு சொல்றதை பார்த்தா இந்த கடையினால பிரச்சனை வரும், அது எனி டைம் வரும். நீங்க அது வரைக்கும் எனக்கு நீங்க அவங்க என்ன சார் உத்தரவாதம் சார்? விடிய காலம் 5 மணிலேருந்து சரக்கு ஓடிட்டு இருக்கீங்க.
நானே இந்த இடத்துக்கு 11 மணிக்கு வந்துட்டேன். பார் ஃபுல்லாக ஆளுங்க இருக்காங்க. பிளாக்ல ஓடுது. டாஸ்மாக்ல வேலை பார்க்குறவர் சொல்றாரு பிளாக்ல சரக்கு ஓடுதுன்னு சொல்றாரு. அந்த பிளாக்லங்கிற வார்த்தை எப்படி சார் இருந்துச்சு? ஏன் சார் நீங்க பாதுகாப்பு கொடுத்துருந்தா இது நடந்திருக்காது. இல்லை நீங்க பாதுகாப்பு கொடுக்கல, அதனால நடந்திருக்கு. இப்போ நீங்க பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுக்குறத என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க? அந்த தெரு ஃபுல்லாக ஒரு 100 போலீஸ் நின்றுடுங்களாப்ப வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு, பாதுகாப்பு கொடுக்குறேன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாம், பாதுகாப்பு கொடுக்குறேன்னு இங்கே 2 போலீஸ் போகிறாங்க. நான் சொல்லி கேட்குறேன். ஐயா நீங்கள் அசோசியேஷன் தானே ஐயா? அவர் என்ன பேசுகிறாரு? காவல்துறையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் திறந்துருக்கட்டும், நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் ப்ரெஷர் கொடுத்து மூட வைக்கிறோம்ன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் மூடி இருக்கட்டும், நாங்கள் ப்ரெஷர் கொடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறது கரெக்டான பேர் வந்து என்ன இவ்வளோ தூரம் கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் மூடுறதுக்கு மட்டும் பாருங்க சார். அவங்க விருப்பம் தான் சார். பப்ளிக்காக இருக்கும் சார். ஓப்பனா அந்த தெருவுக்குள்ள கூட முடியலங்க. அப்படி யாரும் போகல. சார் நீங்கள் பப்ளிக்கு இல்ல கொஞ்சம் மூடணும். மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஒரு நாள் நீங்க மூடுனீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு நம்பிக்கை வரும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. என்ன சார் மக்களை விட என்ன சார், நாங்கள் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் சார். இந்த கடையில் ஒருத்தனால எங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறோம் சார். அவனை என்ன சார் பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அவனை கைது பண்ணுவீங்கல்ல சார்? அது மாதிரி தான் ஒருத்தனால பிரச்சனைனா அவனை கைது பண்ணுவீங்கல்ல, ஆக்ஷன் எடுப்பீங்கல்ல. அப்போ இந்த டாஸ்மாகால பிரச்சனைங்கிற கொஞ்சம் மூடி வைக்க சொல்லுங்க. என்ன சார் என்ன சார் நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் மூடுறதுக்கு நீங்கள் கோஆப்ரேட், நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க சார். ப்ரெஷர் கொடுங்க. நான் என்ன சொன்னேன், இந்த 50 பேரை அரெஸ்ட் பண்ணிடுவீங்க, அடுத்த 50 பேரை அரெஸ்ட் பண்ணுவீங்க. மக்கள் என்கரேஜ் பண்ணா அந்த மாதிரி பேசுறாரு. அதனால வந்து நீங்க வந்து நம்ம கடை வந்து மாத்தி இந்த இடத்துல கடை வேண்டாம். அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்கு. உங்கள்கிட்ட யார்கிட்ட பேசுவோம் நான் பேசுவேன், உங்கள்கிட்ட நான் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் என்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு என்ன நடவடிக்கையோ கண்டிப்பாக என்னோட சார்பாகவும் எங்கள் ஆஃபீஸர் சார்பாகவும் கண்டிப்பாக நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். அது வரைக்கும் இதில் வந்து இந்த கடையில் வேறு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். பப்ளிக் சரிங்களா? அது எவ்வளோ கடை இருக்கும் கடை இருக்குன்னு கேட்குறீங்களா? நடக்காது புரியுதுங்களா? எல்லா இடத்துலையும் நான் வந்துட்டு பேச முடியாதுல்ல. இந்த கடையில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை நான் ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்னவோ நான் அதை பண்ணி தரேன். மேடம் கடையை அந்த பெட்டிஷனை கடைக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க. ஆட்டோ இருக்குல்ல, அந்த ஆட்டோக்குள்ள உட்காந்து குடிக்கிறாங்களா? அந்த ஆட்டோக்குள்ள உட்காந்து குடிக்கிறாங்களா? நீங்க வந்துட்டு என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா தெரியும். தெரியாம நீங்க ஆனா வேற வழி கிடையாது. இதுலதான் போன இதுலதான் வரணும். கெட்ட வார்த்தைகள், கெட்ட அசிங்கமான அவங்களுக்குள்ள பேசுறாங்க, அவங்களுக்குள்ள அடிச்சுக்காங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கான்டாக்ட் இருக்காங்க. சார் நீங்க இந்த 3 வரைக்கும் இங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் சார். தெருவுக்கு சொல்லிடுங்க மேடம். ட்ரெஸ் இல்லாத பாருங்க மேடம், ஒரே பாட்டுல கிடக்கு பாருங்க. இங்க வாங்க சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்க. இதெல்லாம் போலீஸ் இருக்காங்க, வேற இதெல்லாம் இல்லைன்னு வயசு பிள்ளைங்க பேசிட்டு போச்சு.
10 முடியுது. எத்தனை மணிக்கு ஓப்பனிங்? காலை 6 மணிக்கு எப்படி வருது சருக்கு? அவங்க எப்படி பிளாக் யார் உங்களுக்கு வர்றது? எப்படி பிளாக் நீங்க சரக்கு கொடுத்து இப்பதான் சொன்னீங்க அவங்க பிளாக்ல மாட்டாங்க நீங்க தான் சொன்னீங்க. லைசன்ஸ்ல கடையை மூட வேண்டும். கடையே லைசன்ஸே கிடையாது. இல்ல பாருக்கு நீங்க இங்க சப்ளை கொடுக்காம பார்ல எப்படி இருப்பாங்க? ஏடா பிளாக்ல வந்து உங்களுக்கு வருமானம் பாக்குறது. பிளாக்ல ஓடுதுன்னு அவரே சொல்றாரு. அவரே 18 வயசு வீட்லயே வந்து போடு. விலைப்பட்டி கிடையாது, போர்டு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நீங்க கடை இதோட முடிஞ்சு இல்லைன்னா அடுத்த லெவலில் வர ஆர்ப்பாட்டம் ரோட்ல உட்காந்து மறியல் ஆர்ப்பாட்டம் தான். இப்பவுமே மறியல் உட்காந்துல அப்படியே உட்காந்துல அப்படியே ரோட்ல அப்படியே உட்காந்துலாம். ஆமா அப்படியே சொல்லிட்டு பிளாக்ல ஓட்டுறது போடு அப்படியே உட்காந்து ரோட்ல உட்காந்து பாரு மூடிட்டு திறக்கதே இல்ல. கதவு தட்டினா திறக்கல. மது சேவை தான் தமிழ்நாட்டோட நிலையா? இது இந்த அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு அனைத்து மக்கள் அரசு விட மாட்டோம். தமிழ்நாடு ஓடே தரமா ஓடே தரமா சட்டை மூடுமா டாஸ்மார்க் சட்டை மூடு. சட்டை மூடு. நீ சட்டை மூடு. வாங்கி ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த? வேறு அசைன்மெண்ட் போயிட்டு அது முடியறதுக்கு லேட் ஆகிடுச்சு. போராடுவோம். நான்
நான் வாங்கி தரேன் வாங்கி தரேன் எவ்வளோ இருக்கும் 10 ஒரு 5 நிமிஷம் என்ன கேள்வி இதை பற்றி நடந்திருக்கு சார். கலால் துறை போலீஸ் நாங்க இந்த இடத்துல வந்து முன்னதா பார்த்து வீடியோ ஆதாரம்லாம் வச்சிருக்கோம். கலால் துறை மதுவை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க நீங்க வரல. வாங்க நான் பேச சொல்றேன். நான் மேலதிகாரி நீங்க மேலதிகாரி வர சொல்லுங்க நாங்க போறோம்.